அவர்களுக்கு பொன்னாடை பரிந்துரைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக SMR ஹார்ட்வேர்ஸ் சாவுல் ஹமீத் பாய் அவர்கள். அடுத்தபடியாக சாவுல் ஹமீத் ஜம்ஷத் நிஷால் தென்னூர். முகமது ரபி இருநூறு ராஜாப்பேட்டை. சலீம் பாசா ஆலந்தரு காரியத்திற்கு. அடுத்தபடியாக சங்கிலியாண்டபுரம் SA நஸ்ருதீன் அவர்கள். அடுத்தபடியாக சையத் பாசா முத்தமிழ் பள்ளிவாசல் தென்னூர். அடுத்தபடியாக லியாக்கத்தலி கொஞ்சம் சீக்கிரம் வந்து இன்ஷால்லா. அடுத்தபடியாக அப்துல் ரஹ்மான். அடுத்தபடியாக ஆர் அப்துல் காதர். உங்க மகள் வந்து நிஸ்வான்ல ஓதுறாங்க. இவரும் பல பொறுப்பெடுத்து நிஸ்வான்ல செய்யறாரு. இவர் மனைவியும் இந்த நிஸ்வானுக்காக வேலை செய்யறாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அவங்க நல்லா பொருந்திக்கணும். ஒரு புள்ள ஓதுது, அவங்க பெற்றோர்கள் வந்து நிஸ்வானுக்காக பாடுபடுற பெரிய விஷயம். நேற்று ஹித்மத் பொறுப்பு வந்து 11 மணி வரைக்கும் அவங்க தாயை வேலை செஞ்சாங்க. அடுத்தபடியாக உலமாக்கள் இல்லை இன்ஷா அல்லாஹ். நூருல் இஸ்லாம் மதரசால ஹஸரத் கூட வந்து 2 உலமாக்கள் தயவுக்குள்ள வந்து நூர் முகமது மௌலானா கொஞ்சம் வாங்க மௌலானா இன்ஷா அல்லாஹ். சாகுலி மௌலானா வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். கண்ணியப்படுத்தப்படுது இன்ஷா அல்லாஹ். கலிஃபா சப்தனை கூப்பிட்டு அவங்க கலிஃபா சாகுலி மௌலானா நூர் முகமது மௌலானா இன்ஷா அல்லாஹ். அஸாருதீன் ஹஸரத் ஹிதாயத்துல் இஸ்லாம் பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் அஸாருதீன் பாட்சி ஹஸரத். சைஃபுல்லா ஹஸரத் அவர்களுக்கு அதுக்கு போனது அஸார் ஹஸரத் அக்பர் பாஷா ஹஸரத்துக்கு இன்ஷா அல்லாஹ். அதான் அன்னிசர் ரஹ்மான் பதில் ஹஸரத் அவர்களுக்கு கொண்டாடுது. நிர்வாகம் சார்ந்தா உலமாக்கள் கண்ணியப்படுத்தணும் என்ற உயர்ந்த நோக்கம் தான். ஆமாம் இன்ஷா அல்லாஹ். நேரத்தை வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக இஸ்மாயில் இன்னாமி ஹஸரத் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் இப்போ சனது வழங்குகிற நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ சனதை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு மாணவிகளை பற்றி சில வார்த்தைகளை பேசி சனதை கொடுப்பாங்க. சனதை யார் வாங்கணும், ஷீல்டு வாங்கணுன்ற விவரத்தை அதிர்த்து படிப்பாங்க. அதே மாதிரி மேலே இன்ஷா ஒவ்வொரு சனதும் கொடுக்கக்கூடிய மாணவிகளுக்கும் 2 பெண்மணிகளை மேலே உஸ்தாத்மார்கள் கண்ணியப்படுத்துவாங்க. அந்த விவரத்தை அதிர்த்து அவர்கள் படிப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, இந்த பள்ளியினுடைய கண்ணியமான நிர்வாகிகளே, பல்வேறு மஸ்ஜிதுகளில் இருந்து வருகை தந்துள்ள நிர்வாக பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பட்டம் பெறக்கூடிய அன்பான மாணவிகளே, அவர்களின் பெற்றோர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. இந்த நிகழ்ச்சியை இந்த மஹல்லாவின் முன்னேற்றத்திற்கும் முழு மனித சமுதாயத்தின் ஹிதாயத்திற்கும் அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. அல்லாஹுடைய பேரருளால் இதுதான் இந்த சனது வழங்குதல் அப்படிங்கிறது இப்போதான் நடக்க போகுது.
இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே இதுக்காகத்தான். வாழ்த்துறை பேசியது, கிராத் ஓதியது, கீதம் படித்தது, ஹசரத் பேசுனது எல்லாமே இப்போ நடக்க போகிற இந்த நிகழ்ச்சிக்காகத்தான். அதனால் எவ்வளோ சுருக்கமாக நிகழ்ச்சியை முடிக்க முடியுமோ நம்ம சுருக்கி இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். தயவு செய்து இருங்க. ஏன்னா கல்யாணத்தில் வந்து கொஞ்சம் உட்காந்துருங்க இன்ஷா அல்லாஹ். அவ்வளோ 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். உட்காந்துட்டீங்கன்னா பேசுகிறவங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும், சனது வாங்குறவங்களுக்கும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் உட்காந்துருங்க. வெளியில் இருக்கும் கொண்டு வந்துருங்க. அவ்வளோ சும்மா 10 நிமிஷம் 1/4 நேரத்தில் முடிஞ்சிடும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சனது பெறக்கூடிய இந்த மாணவிகள் 7 பேர்கள், ஹசரத் அவங்க அந்த 7 பேர்களை மையமாக வச்சு ரொம்ப அற்புதமான ஒரு உரை. இதை சனது பெறக்கூடிய மாணவிகள் மட்டுமல்ல, எல்லோருமே கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான செய்தி. ஒவ்வொருத்தருமே இதை நாம் கையில் எடுத்துக்கொண்டு போகும்போது இதை எடுத்துக்கொண்டு சென்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும், சிறப்படையும். அல்லாஹ்வுடைய பேரருளால் பெரும் கிருபையால் இந்த காலத்தினுடைய அவசியம் நிஸ்வான் மதரசாக்கள். ஒவ்வொரு மஹல்லாவிலும் நிஸ்வான் மதரசா இல்லாமல் இருக்கக்கூடாது. எங்களுடைய ஹசரத் பெருந்தகை மௌலானா உமர் ஃபாரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹசரத் அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு தெருவிலும் ஒரு மக்தப் மதரசா இருக்க வேண்டும், ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஒரு நிஸ்வான் இருக்க வேண்டும் சொல்லுவாங்க. நிஸ்வான் இல்லாத மஹல்லாக்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹசரத்துடைய அந்த போதனை மையமாக வச்சு தான் நாம் இங்கே வந்து இந்த நிஸ்வான்களை உருவாக்குறது. யார் யார் நிஸ்வான் மதரசா சம்பந்தமாக ஆலோசனை சொல்கிறாங்களோ அதற்கான அந்த விளக்கங்கள் சொல்றது இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஹசரத் சொன்னாங்க, திருச்சியில் நிறைய நிஸ்வான் மதரசா இருக்குதுன்னு. தமிழ்நாட்டிலேயே திருச்சியில் தான் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் திருச்சியில் எவ்வளோ பள்ளிவாசல் இருக்குதோ அந்த அளவுக்கு நிஸ்வான்கள் இல்லை. பள்ளிவாசல்கள் இருக்கிற அளவுக்கு நிஸ்வான்கள் ஒன்றும் உருவாகலை. அந்த வகையில் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிஸ்வான்கள் இங்கே கம்மியாக தான் இருக்குது. அதனால் இங்கே எங்கெங்க மஹல்லாக்களிலிருந்து வந்திருக்கிறீங்களோ எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பின்னால் உங்கவுங்க பகுதிகளில் ஒரு நிஸ்வான் மதரசாவை சிறியதோ பெரியதோ ஒரு மதரசாக்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் உண்டாக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம அனைவரும் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இங்கே ரொம்ப பிறப்பிக்கக்கூடிய வந்து நிகழ செய்யக்கூடிய சில சம்பவங்கள் இங்கே நடந்திருக்கிறது. அவ்வளவு எல்லா மதரசாவுடைய பட்டமளிப்பு விழாவுக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு மதரசாவுடைய ஆண்டு விழாவுக்கு போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பெருமையாகத்தான் மதரசாக்கள் மெருகெடுக்கிட்டு இருக்குது. ரொம்ப அற்புதமாக இங்கே காஜாப்பேட்டை பென்சன் மஹல்லாவுடைய இந்த நிர்வாகத்தில் 5 நேரம் தொழுது மக்தப் மாசா நடக்குது, நிஸ்வான் நடக்குது. இவ்வளவுதான் வெளியில தெரியுது. ஆனால் அதுக்குள்ளார தோண்டி எடுத்த மாதிரி இந்த பீரிட்டு வரக்கூடிய சம்சம் நீர் மாதிரி இவ்வளவு அற்புதமான சேவைகள் செய்யப்பட்டிருக்கிறத இவைகளை தொகுத்து கொடுத்த இந்த பெருமக்களுக்கு ஜஸாக் அல்லாஹ் ஹைரா சொல். ரொம்ப அற்புதமாக செய்திகள். அதில் அந்த வார்த்தை அமைப்புகள் ஒவ்வொன்றும் அப்படியே மனசில் போய் உள்ள உட்கார்ற மாதிரி இந்த வார்த்தைகள் அமைத்து கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஜஸாக் அல்லாஹ். இந்த அழகாக இந்த மாணவி அற்புதமான குரலில் அதை எடுத்துக்கொண்டு வந்து எல்லாருடைய உள்ளத்திலே போய் சேவை மாதிரி அவங்க அந்த ஒளிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த நிர்வாகத்தையும் இதனுடைய பின்னணியில் இருந்த அத்தனை பேர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதே மாதிரி இந்த எழுத்து குரானுடைய எழுத்து மதரசாக்கள்ல இந்த ஆயத்துல் குர்சி கண்காட்சி, அஸ்மாவுல் ஹுஸ்னா கண்காட்சி வைப்போம். பிள்ளைங்க எழுதிட்டு வருவாங்க. ஆனால் திருச்சியில் நமக்கு தெரிஞ்சு ஒரு குரானை முழுசா எழுதி அது ஒரு குரானாக கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இது உண்மையிலேயே இது அனைத்தும் ஒவ்வொரு எழுத்து நாளை மீசான் தராசில வச்சு நிற்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அங்கே எழுதப்பட்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் துணை நின்றவர்களுக்கும் அந்த நன்மை தட்டு கணக்கக்கூடிய அந்த தராசு நிச்சயமாக கணக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இங்கே நிஸ்வான் மதரசாவில் இந்த ஆண்டு 7 பிள்ளைகள் சனது பெறுகிறார்கள். 3வது ஆண்டு இந்த சனது பெறக்கூடிய மாணவிகள், அவர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய உறவுகள், அவர்களுடைய பேர்கள் படிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னால இந்த பிள்ளைகள் குர்ஆனை ஓதுறாங்கங்கிற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி நிறைவு செஞ்சு பட்டம் வாங்குறாங்கிற காரணத்தினாலே இங்க இருக்கக்கூடிய பல மக்கள் சொன்னாங்கல்ல, இந்த எல்லா நிஸ்வாலையும் அதே தான்
நிர்வாகத்தினுடைய பங்களிப்பு கொஞ்சம் தான் இருக்கும். அந்தந்த மகல்லா மக்கள் தான் எந்த மகல்லால இத்தனை பிள்ளைங்க பட்டம் வாங்குறாங்களா, நான் 10 சட்டி வாங்கி கொடுக்குறேன், நான் சுட்கஸ் வாங்கி கொடுக்குறேன், நான் 10 குரான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மகல்லா மக்களே பங்கெடுத்துக்கிறாங்க. எல்லா மதரசாவுடைய நிஸ்வான்லையும் அதான் நிலைமை. மக்கள்கிட்ட வந்து குரான்ல நம்ம தான் ஓதாம போயிட்டோம், இந்த ஓதுற பிள்ளைங்களுக்காக ஏதாவது செய்வோமே அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது. உதவி செஞ்ச அத்தனை மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய தகுதிக்கு தகுந்தாகுமாறு அல்லாஹ் தஆலா அவர்களை சிறப்புக்கு கண்ணியப்படுத்தி உதவி செய்வானாக. முதலாவதாக அவங்களுக்கு நம்ம பட்டம் வாங்குற ஒரு பிள்ளைக்கு, பட்டம் வாங்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு இந்த மதரசாவிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய பொருள்கள் என்ன, அன்பளிப்பு என்ன அப்படிங்கிறத படிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இது எதுக்கு படிக்கிறதுன்னு சொன்னா, கொடுத்தவர்களுக்காக நீங்க துஆ செய்யணும். இன்னும் பிள்ளைங்க வந்து இதை பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து சேரணும், அதுக்காகத்தானே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. எல்லா மதரசாக்களையும் அதை படிக்கிறது உண்டு. இந்த மதரசால பட்டம் வாங்கக்கூடிய பிள்ளைக்கு கொடுக்கிறது ஒரு தஜ்வீது குரான், தர்ஜுமத்துல் குரான், ரஹீக்குல் மக்தூம் என்ற நபிகள் நாயகத்தின் வரலாற்று நூல், தஜ்வீது கிதாப், நபிமார்கள் வரிசை சரிதை, அமல்களின் சிறப்பு பெரியது, மகளிர் மகிமை, அத்தர், சுர்மா, நிஸ்வான், கவுனர், தஸ்மீர் மணி, குரான் பெட்லி, முசல்லா, ரேஹானி, மூமின் கா ஹதியார், துவா நூல், ஒரு நபருக்கு 2 வெள்ளை மக்கானா, சீல்டு, மெடல், ஜம்சம் தண்ணீர், அன்வார் வலாயிப் கிதாப், ஒரு பீரோ, எல்லாம் கடைசியாக போகும்போது பார்த்துட்டு போங்க, ஒரு பீரோ, பேர்த்தி மிக்சி, கேஸ் அடுப்பு, ட்ராலி சூட்கேஸ், புர்கா, ஹிஜாப் தொப்பி, புடவை, தேங்காய் புத்துண்டு, சில்வர் அண்டா மூடியுடன், சில்வர் தவளை மூடியுடன், சில்வர் சின்ன தவளை மூடியுடன், சாப்பாட்டு பானை மூடியுடன், சால்னா சட்டி மூடியுடன், பொரியல் சட்டி, குக்கர், சில்வர் ஸ்டாண்டு, ஃபேன், பெற்றோர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்குதல், பெரிய தூக்குவாளி, சின்ன தூக்குவாளி, சில்வர் ஹாட் பாக்ஸு, தண்ணீர் ஜெக்கு, ஒரு நபருக்கு 3 தட்டு, ஒரு நபருக்கு 3 டம்ளர், ஒரு நபருக்கு 4 கரண்டி, ஒரு நபருக்கு 2 செம்பு, பேசன், சால்னா கொட்ரா, பிரியாணி சட்டி, தால்ச்சா சட்டி, இட்லி சட்டி, தோசை கல், பணியார சட்டி, சப்பாத்தி கட்டை, வால் கடிகாரம், கை கடிகாரம், தஸ்தர் விரிப்பு, டவல் 2, ஒவ்வொரு மாணவிக்கு 2 டவல், ஹாட் பேக், ஹேண்ட் பேக் 1, அடுக்கு டிஃபன், மசாலா பெட்டி, பிளாஸ்டிக் சேரு, பிளாஸ்டிக் அடுப்பு சம்பளம், பழக்கூட, டீ கப்பு செட்டு, சின்ன பிளேட்டு, ஸ்பூனு, பால் சட்டி, சாப்பாடு டிஃபன், இதெல்லாம் வந்து ஒரு பிள்ளைக்கு சுமார் 40,000 மதிப்புள்ள, இதனுடைய மொத்த மதிப்பு வந்து சுமார் 40,000 ரூபாய் மதிப்பு வந்து ஒரு பிள்ளைக்கு. அப்போ 7 பேருக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி கணக்கு பார்த்துக்கிறங்க. இதை யாரெல்லாம் கொடுத்தார்களோ, கொடுக்க தூண்டினார்களோ, கொடுக்க ஆர்வப்படுத்தினார்களோ எல்லோருக்கும் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக ஜஸாக் அல்லாஹு ஹைரன் கசீரா, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த நற்கூலிகளை தந்து அருள் புரிவானாக என துஆ செய்து கொள்கிறோம். அடுத்து பிள்ளைகளுக்கு சனது வழங்கப்படுகிறது. முதலாவதாக சனது பெறக்கூடிய மாணவி, இந்த சனதை மாமனார் சையத் பாஷா அவர்கள் பெறுவார்கள். அந்த சீல்டை அவருடைய கணவர் எஸ் உஸ்மான் அலி வாங்குவார். மாணவி பெயர், சனது பெறக்கூடிய மாணவியினுடைய பெயர் எஸ் ரோபினா. அவரை பற்றிய ஒரு சின்ன தகவல் இது. உஸ்தாதுங்க சொல்லக்கூடிய அவங்கள பற்றிய நல்ல ஒப்பீடுகள், ஒரு மதிப்பீடுகள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாணவி எல்லா உஸ்தாதுகளிடத்திலும் சிறந்த மாணவி என்று பெயர் பெற்றவர். படித்துக் கொண்டிருக்கும் போது இவருக்கு நிக்காக நடைபெற்றது. இவர்கள் நம் மதரசாவின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலோபர் உஸ்தாத் ஆயிஷி அவர்களுடைய மகள். நம் மதரசாவில் சனது பெறக்கூடிய மாணவிகளுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த 66 பொருட்களையும் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா நிர்வாகத்திட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த மகளால யாராவது ஒரு ஏழைக்கு கல்யாணம் பண்ணா இந்த பொருள் எல்லாம் ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி அவங்க திரும்ப இங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்காக துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த சனதை பெறக்கூடியவர் அவருடைய மாமனார் சையத் பாஷா. வாங்க. சீல்டு வாங்கக்கூடியவர் அவருடைய கணவர் எஸ் முகமது உஸ்மான் அலி கான்.
மேலே அவர்களுடைய நன்னம்மா ரமேஷ் அம்மா அவர்களும் மாணவர் எஸ் சமீபான் அவர்களும் உஸ்தாதிகளால் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இரண்டாவது சனது பெறக்கூடிய மாணவி பஸ்மிலா நஸ்ரின் கொண்டாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து பஸ்மிலா நஸ்ரினுக்கு சனது வழங்கப்படுகிறது. இந்த சனதை அவருடைய தாதா எம் நைனா முகமது அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அவருடைய சீல்டை நன்னா இஎம்எஸ் சுல்தான் அப்துல் காதர் பெற்றுக் கொள்வார்கள். இந்த மாணவியை பற்றிய நற்சான்றிதழ். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாணவி அனைத்து உஸ்தாதுகளிடத்திலும் சிறந்த மாணவி என்று பெயர் எடுத்தவர். உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் 10ஆம் வகுப்பு படித்தவுடனேயே மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மதரசாவில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். மதரசாவில் படித்துக் கொண்டு குர்ஆனையும் மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறார். சூரத்துல் கஹ்ஃப் உட்பட 2 ஜுஸுக்களை இதுவரை மனப்பாடம் செய்திருக்கிறார். இந்த மாணவி இங்கே ஓதிக்கொண்டு பாலக்கரையில் உள்ள காகிதமில பெண்கள் பாடசாலையில் உஸ்தாதாகவும் பணி செய்து வருகிறார். அல்லாஹ் அவரை கபூல் செய்வானாக. சனது பெறுபவர் நைனா முகமது, சீல்டு பெறுபவர் நன்னா இஎம்எஸ் சுல்தான் அப்துல் காதர். மேலே அவருடைய தாதி என் ஆயிஷா பீவி அவர்களும் நன்னி எஸ் சித்தி ஆரிஃபா பீவி அவர்களும் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்வானாக. அடுத்து சனது பெறக்கூடிய மாணவி எம் மதீனா பேகம். இவர் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா உஸ்தாதாக்களிடத்திலும் அன்பை பெற்ற மாணவி. எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் பொறுப்பாக செய்யக்கூடிய மாணவி. மதரசாவில் அதிகமான மாணவிகளை இவர் மூலமாக நிறைய மாணவிகள் இங்கே சேர்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். தன் வீட்டில் அக்கம் பக்கத்து அனைவரையும் அழைத்து தன் வீட்டில் வைத்து தாலீம் மஜ்லிஸ் படித்து பாடங்களை சொல்லிக் கொடுத்து தன் வீட்டையே ஒரு மதரசாவாக மாற்றி ஒரு சிறந்த கல்வி பணி செய்து வருகிறார். அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வானாக. அவருடைய சனதை கணவர் எஸ் முகமது நபி அவர்கள் பெறுவார்கள். சீல்டு தம்பி எஸ் ஷேக் மன்சூர் அலி அவர்கள் பெறுவார்கள். அவருடைய தாயார் எஸ் பரீதா பேகம் அவர்களும் மாமியார் எஸ் அலிமா பீவி அவர்களும் மேலே உஸ்தாதுகளால் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அடுத்து சனது பெறக்கூடிய மாணவி எஸ் ஆசியா ஜல்மா. அல்ஹம்துலில்லாஹ் அனைத்து உஸ்தாதுகளிடத்திலும் சிறந்த மாணவி என்று பெயர் பெற்றவர். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பாக உடனே செய்யக்கூடிய மாணவி. மிகவும் பேச்சாற்றல் மிக்க மாணவி. படிப்பில் மிகவும் சிறந்த மாணவி. ஜமால் முகமது கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டு மார்க்க கல்வியில் நிறைவு செய்த மாணவி. இவர்தான் இந்த ஒளியில பேசிய மாணவி, இந்த வீடியோவில பேசிய மாணவி. அல்லாஹ்வுடைய குரல் வளத்திலும் நற்குணத்திலும் சிறந்த உயர்வை பரக்கத்தை அல்லாஹ் செய்வானாக. அவருக்கு இப்ப சனது வழங்கப்படுகிறது. இந்த சனதையுடைய தந்தை எம் சையது முஸ்தபா அவர்கள் பெறுவார்கள். சீல்டை அவருடைய அண்ணன் எஸ் ஷேக் மாலிக் அவர்கள் பெறுவார்கள். மேலே அவருடைய தாயார் எஸ் மும்தாஜ் அவர்களும் உஸ்தாதா குர்ஷித் ஆலிமா அவர்களும் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்வானாக.
அடுத்து சனது பெறக்கூடிய மாணவி வர்ஷுகா. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து உஸ்தாதுகளிடத்திலும் சிறந்த மாணவி என்று பெயர் பெற்றவர். சிறப்பான முறையில் படிக்கக்கூடிய மாணவி, மிகவும் பொறுமையுள்ள மாணவி. ஜமால் உமர் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டு மார்க்க கல்வியையும் நிறைவு செய்த மாணவி. இவருடைய தாயார் ரஹ்மத் பள்ளிவாசலில் உஸ்தாதாக பணியாற்றுகிறார்கள். இவருடைய நன்னா முகமது யூனுஸ் ரஹ்மத் பள்ளிவாசலுடைய மோதினாராக இருக்கிறார்கள். தமிழ் மாநில பிலால்கள் சங்கத்தரை தலைவராக இருக்கிறார்கள். அவருடைய பேத்தி உமர் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானாக. இவருடைய சனதை நன்னா முகமது யூனுஸ் அவர்கள் சனது பெறுவார்கள். சீல்டு பெறக்கூடியவர் தந்தை கே ஷேக் அப்துல்லா. நன்மை எம் ரஹ்மத் நிசா அவர்களும் தாயார் எஸ் சுலேஹா பீவி அவர்களும் மேலே கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். அடுத்து சனது பெறக்கூடிய மாணவி சன்ஃபியா. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா உஸ்தாதுகளிடத்திலும் சிறந்த மாணவி என்று பெயர் பெற்றவர். மிகவும் சிறப்பான முறையில் அரபி மொழியை எழுதக்கூடிய மாணவி, மிகவும் அமைதியான மாணவி. ஜமால் உமர் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டு மார்க்க கல்வியும் நிறைவு செய்த மாணவி. அல்லாஹ் இவருக்கு பரக்கத் செய்வானாக. இந்த சனதை அவருடைய தந்தை ஏபி அன்சாரி அவர்கள் பெறுவார்கள். சீல்டை தந்தை ஏபி அன்சாரி அவர்களே பெற்றுக் கொள்வார்கள். அவருடைய தாயார் எஸ் ஷரீனா அவர்களும் சின்னம்மா எஸ் ரசூல் பீவி அவர்களும் மேலே கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், அடுத்ததாக சனது பெறக்கூடிய மாணவி ஏ அசேன் பானு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா உஸ்தாதாக்களிடத்திலும் சிறந்த மாணவி என்று பெயர் பெற்றவர். கை குழந்தையை வைத்துக் கொண்டு மிகவும் சிரமத்துடன் படிக்க வந்த மாணவி. மையத்தை குளிப்பாட்டுவதற்கு எப்பொழுது எங்கே அழைத்தாலும் அவருடைய கணவருடன் அழைத்துக் கொண்டு வந்து விடுவார். அதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். சிறு குழந்தைகளுக்கு வீட்டிலேயே மதரசா நடத்தி கொண்டு கல்வியை போதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வானாக. இந்த சனதை அவருடைய கணவர் எம் அப்துல் ஷாஹித் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சீல்டை அவருடைய தந்தை ஒய் நாகூர் கனி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். மேலே அவருடைய தாயார் என் உசேன் பீவி அவர்களும் அக்கா எஸ் ரம்ஜான் பேகம் அவர்களும் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள்.